அந்த பெண் குழந்தை பிறக்கும் போதே அதுக்கு பார்வை சரியா இல்லை. என்ன காரணம் கேட்டா 6.5 மாசத்துலேயே அது பிறந்ததுனால பார்வை வளர்ச்சி கூட சரியா இல்லை. பார்க்குற எல்லாருமே ரொம்ப அனுதாபப்பட்டு பேசிட்டு போயிருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு விஷன் இருந்துச்சு, நல்லா ஓடணும் அப்படின்னு. இந்த பொண்ணுக்கு அனுதாபம் யாரும் இவங்க மேல படுறது சுத்தமா பிடிக்காது. அவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை நோக்கி ஓடணும் அப்படிங்கிறதுக்கான வலிமை மட்டும் வேணும் மட்டும்தான் அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாரும் வழக்கம் போல நீ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னாலே உனக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணும், நீ எப்படி ஓட போற அப்படிங்கிற மாதிரி டிமோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு அதை பத்திலாம் கவலைப்படலை. அவங்க ட்ராக்ல ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறம் ட்ராக்ல ஒரு நபர் ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அந்த நபர் ஒரு ஆர்மி மேன். அவர் தான் இந்த பொண்ணுக்கு எப்படி ஓடணும், ஏது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பொண்ணு இவருக்கு வெறும் பொண்ணா மட்டும் தெரியல, ஒரு சாதனையாளரா இவரோட கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. 2 பேரோட இலக்கும் ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதனால 2 பேருக்குள்ள பழக்கம் அதிகமாக இருக்கு. அது காதலா மாதிரி இருக்கு. திருமணமும் பண்ணியிருக்காங்க. திருமணமான அன்னைக்கு ஈவினிங்கே அந்த பொண்ணு ட்ராக் ஷூட்லாம் போட்டு ஜிம்மு கிளம்பி போயிட்டாங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தான் அவங்களுக்கு ட்ரைனர், மென்டர், பிலாசபர், கோச் எல்லாமே. அந்த பையனோட வீட்டை சுற்றி இருந்த டிபிக்கல் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க, என்ன உன் பொண்டாட்டி ஷார்ட்ஸை போட்டு போறா வர்றா, ட்ரைனிங்கிற பேரில் எப்போ வேணாலும் போறா, எப்போ வேணாலும் வர்றா, அவள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நீ போய்கிட்டே இருக்கியே என்ன அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப நிதானமாக சொல்லியிருக்காரு. ஒரு நாள் உலகமே பார்க்குற இடத்துல என்னோட மனைவி ஓடுவா, அப்போ பார்க்குற அத்தனை பேருமே கைத்தட்டுவாங்க, உங்களையும் சேர்த்து, அது வரைக்கும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டே இருந்திருக்காரு. ஜிம்லையும் சரி ட்ராக்லையும் சரி அந்த கணவரோட உந்துதலின் பேரில் அந்த பொண்ணு ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் எதிர்பார்த்த அந்த ட்ராக் வந்துருச்சு. அந்த ட்ராக்ல உட்காந்துருக்கும் போது இவங்க யோசிச்சது, உன்னால இதெல்லாம் முடியாது, நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொன்ன பல பேரோட நினைவுகள் வந்திருக்கு. விசில் சத்தம் கேட்டவொடனே இவங்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பந்தயத்தில் இவங்க 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க 2024 நடந்த ரியோ பாரா ஒலிம்பிக் போட்டியில் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க வெறும் பதக்கத்தை மட்டும் ஜெயிக்கல, அவங்களுக்கான பேரை ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கான பெருமிதத்தை ஜெயிச்சிருக்காங்க, வரலாற்றில் அவங்களுக்கான ஒரு தனி இடத்தையே ஜெயிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு யாரு அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தை சேர்ந்த திருமதி சிம்ரன் சர்மா. அவங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் நம்பிக்கையாகவும் இருந்த அந்த கணவரோட பேரு கஜேந்திர சிங். சிம்ரன் அவங்க சொல்லியிருக்காங்க, என்னோட கணவர் மட்டும் என் கூட இருந்துட்டா போதும், உலகத்துல என்னால எதையும் ஜெயிக்க முடியும். கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. இதுவும் இந்தியாவில் தான் நடந்துட்டு இருக்கு. அதே இந்தியாவில் மறுபக்கம் ஒன்று இருக்கு. அதாவது அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த ஆணாதிக்க சமூகத்திலேருந்து வந்த காரணத்தினாலேயே என்னவோ மனைவிகளுக்கு உனக்குன்னு ஏதாவது லட்சியம் இருக்கா அப்படின்னு இங்க பெரும்பாலான ஆண்கள் கேட்கிறதே கிடையாது. இன்னும் ஒரு சில தரம் தாழ்ந்த கணவர்கள் இருக்காங்க. அதாவது தன்னை விட மனைவி அதிகமா படிச்சுட்டாலோ, அதிகமா சம்பாதிச்சுட்டாலோ, இல்ல அதிகமா பேரும் புகழும் எடுத்துட்டாலோ தனக்கு கௌரவ குறைச்சல் ஆயிரும் அப்படிங்கிற காரணத்தினாலேயே அவங்களை வெளியில அனுப்பாம கட்டி போட்டுட்டு இருக்க ஒரு மோசமான பிறவிகளும் இங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க எல்லாமே இந்த சமூகத்தின் சாபக்கேடுகள். உங்க மனைவிக்கோ இல்ல உங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கோ ஒரு உயர்ந்த லட்சியம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுங்க. அப்படி உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, அதுக்கு குறுக்க நிக்காதீங்க.